இஸ்லாத் மற்றும் இந்து சமய கோட்பாடுகளில் உள்ள ஒற்றுமையை பற்றி பேச டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களை அழைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் யா அஹ்லல் கிதாப் தஆலூ இலா கலிமத்தின் ஸவாஇன் பைனனா வபைனக்கும் அல்லா நஅ்புத இல்லல்லாஹ் வ லா நுஷ்ரிக பிஹி ஷையன் வ லா யத்தகிஸ பஅதுனா பஅதன் அர்பாபன் மின் துனில்லாஹ் ஃபஇன் தவல்லவ் ஃபகுலு ஷஹது பிஅன்னா முஸ்லிமூன். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹலுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. மரியாதைக்குரிய சகோதரர் அப்துல் ரஹீம் கிரீன் அவர்களே, ஜாகிர் அஹமது அவர்களே, அஷ்ரப் முகமது அவர்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே மற்றும் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நான் இஸ்லாமிய முகமன் கூறி வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரின் மீதும் இன்று உண்டாகட்டும். இன்று மாலை நமது சொற்பொழிவின் தலைப்பானது இந்து சமயம் மற்றும் இஸ்லாத்திற்கு இடையே உள்ள ஒற்றுமைகள் என்பதாகும். எனது சொற்பொழிவை திருக்குரானின் வசனத்தை கூறி ஆரம்பிக்கின்றேன். சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 64 சொல்கிறது, குல் யா அஹ்லல் கிதாப், சொல்வீராக வேதத்தை உடையவரே, தஆலூ இலா கலிமத்தின் ஸவாஇன் பைனனா வபைனக்கும், எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள பொதுவான விஷயங்களின் பக்கம் வாருங்கள். முதல் உடன்பாடு என்ன? அல்லா நஅ்புத இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் வணங்க மாட்டோம். வ லா நுஷ்ரிக பிஹி ஷையன், அவனுக்கு நிகராக வேறு எவரையும் இணை வைக்க மாட்டோம். வ லா யத்தகிஸ பஅதுனா பஅதன் அர்பாபன் மின் துனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர நம்மில் சிலர் சிலரை கடவுள்களாக ஏற்றுக்கொள்ள கூடாது. ஃபஇன் தவல்லவ், இதை ஏற்க மறுத்தால் ஃபகுலு ஷஹது நீங்களே சாட்சியாக இருங்கள். பிஅன்னா முஸ்லிமூன், முஸ்லிம்களான நாங்கள் ஏக இறைவனான அல்லாவிற்கு மட்டும்தான் தலை வணங்குவோம். குரானின் இந்த வசனம் குறிப்பாக வேதம் கொடுக்கப்பட்டவர்களான, அதாவது அஹ்லே கிதாப், யூத கிறிஸ்தவர்களை குறிக்கிறது. ஆனால் பொதுவாக இந்த வசனம் பலதரப்பட்ட மக்களுக்கு பொருந்தும். என்னை பொறுத்தவரையில் திருக்குரானின் இந்த வசனமானது பலதரப்பட்ட மக்களுக்கு இந்த செய்தியை திறந்து வழங்கும் சாவியாக விளங்குகிறது, ஒன்றிணைக்க பயன்படுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், தஆலூ இலா கலிமத்தின் ஸவாஇன் பைனனா வபைனக்கும், எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள பொதுவான விஷயத்தின் பக்கம் வாருங்கள். முதல் உடன்பாடு என்ன? அல்லா நஅ்புத இல்லல்லாஹ், நாம் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம். வ லா நுஷ்ரிக பிஹி ஷையன், அவனுக்கு நிகராக எவரையும் இணை வைக்க மாட்டோம். ஒரு மதத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த மதத்தை பின்பற்றுபவர்களை பார்த்து அந்த மதத்தையோ அதன் கொள்கையையோ கணிப்பது என்பது தவறான விஷயம். ஏனென்றால் பல சமயங்களில் மதத்தைச் சேர்ந்த பலருக்கு அந்த மதங்களின் வேதங்களை பற்றியோ வசனங்களை பற்றியோ சரியாக தெரிவதில்லை. ஆகவே ஒரு மதத்தை அறிந்து கொள்ள சரியான வழி என்னவென்றால் அந்த மதங்களின் ஆதாரபூர்வமான வேதங்களை நன்கு படித்து அதிலிருக்கும் உண்மைகளை அறிந்து கொள்வதே ஆகும்.